மலர் துரிந்த உமக்கு ஆமா அத்தனார் பெற்ற சித்த கணபதிய அமையா அடியனான் உன் பாதம் பணிந்தேன் துன்ப விலக ஆமா மலைச்சரிவும் கோபுரமும் பாபநாசன் படித்துறையை கண்ட போது சலிப்பு தீர்ந்தே ஆமா பிரியமுடன் தாமரபரணி படித்துறையில் நீராடி ஆமா வருகை பெற்ற உலகால் ஜன்னதியை கண்ட போது அமண்ணா வாக்கும் பெற்ற என்னாலும் வரங்கள் கண்டே செந்திருகை சேரலாம் செந்தமிழை நம்மை எல்லாரும் பாடலாம் ஆமா இந்திரனை போலவே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆமா மந்திரம் சேர்குழல் உணர்த்த வேலவர்க்கு முன் பிறந்த ஆமா கற்பக மெய்ப்பொருளை காப்படாமே ஐயனே திருவண்டல ஜராம் பரந்தேய தன்னில் வாழோ ஜராம் பரந்தேய திருமலை தன்னில் வாழோ சுப்பிரமணியனே வடிவேலோனே சுப்பிரமணியனே மார் பன்னீர் ஒழுக திருமலையார் தன்னில் வாழோதி திருமலைய தன்னில் வாழோ சுப்பிரமணியனே சிறுவார் பன்னிரு சிறுவண்டாங்கண்டிட தோன்றி நின்று கவி பாடிட நச்சக கோரிட கவி பாடிட நச்சக கோரிட உபதேசம் நீ அருள்வா உள்ளது தோண்டி நின்று உள்ளத்தில் தோன்றி நின்று பாடிட நச்சக கோரிட உபதேசம் நீ அருள்வா அருவந்த திருவனே
தன்னில் சிஜனங்கக்கவா உஜ்ஜரி சிஜனங்கக்கவா அதுரை வதைத்த முருகா ஒடியனு சொல்லவோ அடியனுடனாவுதன்னில் அடியனுடனாவுதன்னில் முருகா வருகின்ற வெஜ்ஜி மலர் கண்ட சூரியனோடு ஆசனி அணிந்த வேலல்லா தவறாமல் நான் பாடுவேன் சிந்தை தவறாமல் பரந்தருவா உமைய பாலா வாசனை அணிந்த வேளாய் ஆசனை அணிந்த வேலா அருள் புரிவா போத போடும் தெய்வாய் மாயாண்டி ஹரி ராம ரகுரா மேல் பள்ளி கொண்ட நீ அருள் புரிவா பார்ப்பதற்கு மாயாண்டி மாசுடல ஆண்டி வேடம் கொள்ளுவாரா அன்னவங்கு மாண்டி போல கையில ஏந்தி கொட்ட வாரப்பா அம்மாவை போல மகள வண்டி மாண்டிக்கிட்டான் அன்னம் போடு
வேலக்காரி வேலக்காரி ஏடியம்ம செங்காமலா செங்காமலா அம்மன் வாங்கு இருக்க அங்க இருக்க அடப்பக்காரி கைனால கைனால வாங்கி உண்ண மாட்டேன் உண்ண மாட்டேன் கறி அங்கே இருக்க அங்க இருக்கா கறி கைனால கைனால வாங்கி உண்ண மாட்டேன் உண்ண மாட்டேன் கறி அங்கே இருக்க அங்க இருக்கா வேலக்காரி கைனால 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 அண்ணன் வாங்கி திங்க மாட்டேன் திங்க மாட்டேன் அண்ணன் வாங்கி திங்க மாட்டேன் திங்க மாட்டேன் கையாலே அண்ணா வாங்கி திங்க மாட்டேன் அண்ணா வாங்கி திங்க மாட்டேன் திங்க மாட்டேன் கொடலையவர் சொன்ன போது எங்கமல தோழியோ ஓட்டக்குள்ள வாராளி அக்கா அக்கா மாவுஜேக்கி ஒரு பண்டாரு அகுமனமா பேசுதாரி அக்கா மாவுஜேக்கி மாவிசக்கிய வீட்டுக்கு நான் ஒரு வேலைக்காரியா வேலைக்காரியா வீட்டுக்கு நான் ஒரு அடப்பக்காரியா அடப்பக்காரியா வீட்டுக்கு நான் ஒரு சொருப்பக்காரியா சொற்பக்காரியா வந்த பண்டாரத்துக்கு நீ மாம மகளா மகளா வந்த ஆண்டிக்கு அம்மான் மகளே என்று ரெண்டு கையால அண்ணன் வாங்க மாட்டாரா மாட்டாரா கையால தான் அண்ணன் கேட்காரு என்று ரெண்டு செங்காமலன் சொன்ன போது சொன்ன போதே மாவுஜக்கி மாவுதக்கி அப்பேற்பட்ட பண்டாரத்தை பண்டாரத்தை பார்க்க வேணும் என்று வேணும் என்று வண்ணனார் கொட்டானில அடியரிசி அள்ளுவாளாம் பண்டார கிழவனுக்கு அன்னமாக கொண்டு வாரா மாயாண்டி மாயாண்டி அடி அடி பல மகள மகள என்ன கொண்டு வந்து எடி வந்த எடி உடலையவர் கேட்கும் போது மாவுஜக்கி கொடியரிசி கொண்டு வந்த உடலையிடம் சொன்ன போது சொல்லுகிறார் மாயாண்டி அடி அடி பல மகள கொடியரிசி தந்தையான தந்தையானா பொங்கி தர யாரு இருக்கா யாரு இருக்கா படியரிசி தந்தாலும் ஆக்கி தர யாரு இருக்கா யாரு இருக்கா அதனால பல மகளே மாவுஜக்கிய அரிசி வேண்டாம் வேண்டாம்மா வேண்டாம் வேண்டாம்மா அப்பனாகிய பெரும்பொலையன் காளி பொலைய காளி பொலைய 7வது மாடியில் ஆமம்பூ தேனிஞ்சாடியில் கொம்பு தேன் வச்சிருக்காம்மா வச்சிருக்கானம்மா கொம்பு தேன் ஜாடி பக்கத்தில் கூனம்மாவும் வச்சிருக்கான கொம்பு தேனும் கூந்தப்பனமாவும் தருவையான தருவையானா இந்த ஆண்டி
அண்டி அறிந்தி போவேன் என்று ஐயோ ஐயா சுடலை சொன்ன போது மலையம்மாவா நினைக்கா என்ன நினைக்கிறாள் நம்ம அப்ப வச்சிருக்கும் கொம்பு தேனும் கொண்டப்பன மாவையும் இந்த பண்டாரம் எப்பம் பார்த்தான் எப்பம் கண்டான் அப்ப இது பண்டாரம் இல்ல கிடையாது பகவானும் சோதிக்க வந்திருப்பாரோ இந்த பொலைய மகளான மாவிட்டைக்கியானவா அளவது மாடிக்குத்தான் பொலையம்மாவா வருவாளா தனி துறப்பாளா கையில் எடுத்தா பணமாவெடுத்து ஆண்டி கிழவனுக்கு அன்னமாக கொண்டு வாராள் ஆண்டி நல்ல கிழவனுக்கு அன்னமாக கொண்டு போது மாயாண்டி மாசுடல வாசன் பிரவாச வருவாரா பிரவாச வர போது மாயாண்டி தலவாச வாரார அங்கு எங்கும் சொல்லி என்ன பிச்சைக்கு வந்தவ பெண்ணும் சொல்லி என்ன இப்படி பழைய மகள் மாவிச்சைக்கு கேட்ட போது அப்பா ஐயா சொல்லுகிறார் தாமிர குளத்து வண்ணார் மாயாண்டி என்ன சொல்றார் ஐயா ஏடியே பொல மகள மாவிச்சைக்கு அன்னவங்க வரலையடி ஆளனாக வந்தேடி பிச்சைக்கு வரலையடி பெண் பார்க்க வந்தேன அம்மா வாங்க வரலையம்மா ஏடி ஏடி பொல மகள சுவாதிக்கத்தான் வந்தே அம்மா சோறு வாங்க வரலையம்மா ஒன்ன சுவாதிக்கத்தான் வந்திருக்க என்ன சோறு வாங்க வரல உன்னை சுவாதிக்க வந்தியா பிச்சைக்கு வரல என்ன பெண் பார்க்க வந்தியா வந்தியரா நீரு அண்ணன் வாங்க வரல என்ன ஆளும் பார்க்க வந்தியரா வந்தியரா களவா உம்ம வயசு என்ன என் வயசு என்னையா அதானே நீர் சாவ போற வயசு வயசா இருக்கிற நான் 16 வயசு குஞ்சு குமரியாக இருந்தோம் என்ன நீர் ஆசைப்படலாமா? ஆசைப்படக்கூடும் ஐயா வயசாளி. என்ன ஆசைப்படலுக்கு உம்மால முடியுமா? முடியுமா கிழவா. இந்த ஐயா சுடலை பார்த்து பொலைய மகளான மாவிஜைக்கு கேட்ட போதே ஐயா மாயாண்டி என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்றார் ஐயா? அத்த போல தீயப்ப வருவா அரும மகளையப்ப தருவா அரும மகளைய தருவா வந்துட்டா வார தருவா அரும மகளையப்ப தருவா
அரும மகளையப்பன் தருவான் தருவான் அரும மகளையப்பன் தருவான் நான் வந்துட்டான் வாரான் தருவான் மகளையப்பன் தருவான் மகள உங்க அத்தை எங்க அத்தை எங்கம்மா எங்க வேணாம்மா எங்க மாமாவை எங்க எங்க மாமாவை எங்க இந்த எங்க அப்பன்னு ஐயா சுடலை கேட்க நான் கேட்ட போது அப்ப பழைய மகளா நம்ம ஆவிஜைக்கு சொல்லுதா என்ன சொல்லுதா கிளவா கிளவா பல்லும் பச்ச சொல்லும் பச்ச பண்டாரோ 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 பத்தினிய நினைக்கலாமா பண்டாரோ பண்டாரோ பத்தினிய நினைக்கலாமா பண்டாரோ 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 பத்தினி நினைக்கலாமா பண்டாரோ குருக்கும் பச்ச பண்டாரோ 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 தேமிய நினைக்கலாமா பண்டாரோ பண்டாரோ தேமிய நினைக்கலாமா பண்டாரோ 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 உத்தமிய நினைக்கலாமா பண்டாரோ வயதாச்ச பண்டாரோ 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 சைது பெண்ணு தேவை தானா பண்டாரோ பண்டாரோ சைது பெண்ணு தேவை தானா பண்டாரோ 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 சைது பெண்ணு தேவதானா நரஜு போச்ச பண்டாரோ 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 வீரியம் கெட்டு போச்ச பண்டாரோ பண்டாரோ வீரியம் கெட்டு போச்ச பண்டாரோ 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 வீரியம் கெட்டு போச்ச பண்டாரோ 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 தைரியம் கெட்டு போச்ச பண்டாரோ பண்டாரோ தைரியம் கெட்டு போச்ச பண்டாரோ 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 வேலியம் கெட்டு போச்ச பண்டாரோ மகள மாவிஜைக்கு மாமிசைக்கு வயதான கிளவும் நினைக்கியம்மா ஈஜ நிறைச்சு போச்சு வீரியம் கெட்டு போச்சா கெட்டு போச்சா எனக்கு ஈஜ நிறைச்சிருக்கலாம் என் வீரியம் கெட்டு போவாது போவாதும்மா தாடி நிறைச்சிருக்கலாம் ஆமா என் தைரியம் என்னைக்கும் கெட்டு போவாது அதனால அடியே பல மகள மகள என்ன கிளவம்னு நினைக்காதம்மா கொஞ்சம் மனச மாத்திரம்மா அப்படியே நான் சொன்னார் அப்பண்டாம் பழையமாவா மாபிஜைக்கு சொல்லுதா என்ன சொல்லுதா கிளவா என் வாசல்ல நீ நிக்க எங்க அப்பன் கண்டாமனு வச்சுக்கோ கிளவா ஒன்ன
ஒன்னு அரிஞ்சிருவான் 2 துண்டா 2 துண்டா அரிஞ்சிருவான். அதனால எங்க அப்பங்கிட்ட மாந்திரம் இருக்கு, மை இருக்கு, கரித்தொழில் இருக்கு. இருக்கு பண்டாரம். அஞ்சன மை வச்சிருக்கார், அடுக்கு மை சிமிழ் வச்சிருக்கார். வச்சிருக்கான். ஹைகோர்ட் மாந்திரம் கூட எங்க அப்பங்கிட்ட இருக்கு. இருக்கம்பு. மானத்தை வில்வளப்பா, மணல கயிறு தெரிப்பான் ஐயா. அதனால எங்க அப்பன் பொலைய மந்திரமோ இரவ ராவாக்குவார், ஆவ பவலாக்குவார். ஆக்குவாரு. அப்பேற்பட்ட எங்க அப்பன் பேரை சொன்னால் இந்த மலையாளத்துல காகம் பறக்காது, கருங்குருவி லாந்தாது அப்படின்னா சொன்னால் அப்பந்தான் ஐயா சொல்லுதார் மாயாண்டி. என்ன சொல்லுதார்? ஏடி பழமகள இந்த 8 நாளுக்குள்ள சிறையளிப்ப நிச்சயமா, சிறையழியாம போன மின்னாள் சிவனர்மவன் சுடலை இல்ல போன மின்னா கருப்பாளியாம போன மின்னாள் கருத்த பாண்டி சுடலை இல்ல முன்னால ஐயா மாயாண்டி மாறுதட்டி சபத வைத்து மாயமாக மறையுதாரே மறைந்த போதே மாவுசைக்கு நினைக்கால கருணாக்கு பண்டாரம் கண்ணிக்கு சொன்ன சொல்லு இசைக்கு பலிச்சிடுமோ பண்டாரம் உத்தமிக்கு சொன்ன சொல்லு உண்மையாக பலிச்சிடுமோ நம்ம அப்ப இல்ல வாசலில பண்டாரம் பலிசை செய்தான் மகளான மாவுஷைக்கு எசக்கியானவள் இந்த ஆண்டவன் சுடலை என்று தெரியாமல் இந்த பேச்சி மகன் சுடலை என்று தெரியாமல் தெருவா வாங்கி உள்ளக்கூடிய பண்டாரம்னு நினைத்தாள். ஆனா மாயாண்டின அறியாமல் அந்த பொலையனுடைய கோட்டைக்குள்ள அமையோ ஆண்டி சொன்ன நாள் முதலா மாவுதகே அரங்கவலாடையுதாளே கிழவன் சொன்ன நாள் முதலா மாவுதகே அரமன கோட்டை
கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள கண்ணீரும் கவலையும் கவலை கொண்டிருப்பாளே அப்ப நான பெரும்போல மாந்திரத்தை முடிச்சிட்டு மகளை பார்க்க வாரான மாந்திரத்தை முடிச்சிட்டு தாள் போலைய மகளை பார்க்க வாரா மகமுகத்தை பார்க்கான மேல மவுஜகி அவனம் கொண்ட விவரம் என்ன காரணத்தை சொல்லுவாமோ பலையனவன் கேட்கும் போதே மவுஜகி இந்தகப்பா பெரும்போல ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அப்ப நீ வந்திருந்தால் ஆக்கிருப்ப ரெண்டு துண்டா ஏ மகளே மாவுஜக்கி ஏ எசக்கிய நம்ம அரமனைக்கு யாருமா வந்தா யாரு வந்தா அம்மா என்று காளி பொலைய மகளிடத்தில் கேட்கவும் கேட்ட போது அப்பம்மா விஜய்க்கு ஆனவா சொல்லுகிறா என்ன சொல்லுது ஐயா ஏ தகப்பா பெரும்பொலையா ஏ பொலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு ஆண்டி கிழவன் என்னிடத்தில் அண்ணன் கேட்க வந்தான் பாவி ஆமோ அண்ணன் கேட்க வந்தவனுக்கு அன்னம் கொண்டு போட்ட வந்தேன் அப்போ அண்ணன் வாங்க வந்தவன் பெண்ணு வாசலும் வந்தான் அப்பா அப்ப உன் மகளை பார்த்து அந்த பண்டாரம் வந்து இந்த மாம மகா அத்தை மகான்னு சொன்னார் ஒரு செப்புனா ஆமையா ஒரு செப்புன பண்டார கிழவன் இன்னும் 8 நாளுக்குள்ள எந்த விதத்திலையும் வருவானா மகளான மாவிஜக்கிய சிறை அழிப்பானா சிறை அழியாம போனா நான் சிவனார் மகம் சுடலை என்று சபதம் வைத்தாரப்பா இன்னும் 8 நாளுக்குள் உன் மகளை கருப்பளிப்பானா கருப்பழியாம போனா கருத்த பாண்டி சுடலை என்று மகளுக்கு முன்னால் மாறு தட்டி சபத வைத்து மறைஞ்சான் மாயமாக நடந்த உண்மையை மாவுஜைக்கு சொல்லவும் சொன்ன போது காலி நல்ல பெரும்போலையா சிறகாத்து வைக்கணுமே ஏ மகளே மாவுஜக்கி 6 மாடியில இருந்தா தானே ஆண்டி உன்னை சிறையளிக்க வருவான் அம்மா 6:30க்கும் கீழே பாதாள அறை இருக்கம்மா அந்த பூமி அறையிலே நீ மறைஞ்சி இருந்தையானா பண்டார கிழவை ஏமாந்து போயிடுவான் அம்மா தகப்பா அப்படி எல்லாம் அந்த பண்டாரம் சொன்னது கோட்டைக்குள்ளே இருந்தாலும் சிறை அழிப்பானா அறைக்குள்ளே இருந்தாலும் கருப்பளிப்பானா என்கிட்ட மாறு தட்டி சபத வைத்து போயிருக்கான கருணாக்கு பண்டாரம் சொன்ன சொல்லு கன்னிக்கு பலிச்சாலும் பலிக்குமா உள்ளாக்கு பண்டாரம் சொன்ன சொல்லானது உத்தமிக்கு பலிச்சாலும் பலிக்குமோ அப்பா அடி மாவுஜக்கி அஞ்ச வேண்டாம்
கண்டம் பதற வேண்டாம் பதற வேண்டாம் உங்க அப்பனா இருக்குவர ஆதராத பதராத பதறாத யாரைக்கும் கீழே அல்ல பாதாள அறையில எம்மவளும் இருக்கவே பெரும்பலையன் சொன்ன போதே மாவிட்டைக்கு சொல்லுவா எந்த கப்பா பெரும் நான் ஒத்தையில இருந்த மின்னா என் உடலுக்கு சேதம் வரும் தனியா இருந்த மின்னா சதுரத்துக்கு அழிவு வரும் தகப்பா பெரும்புலையா புலையா நான் ஒத்தையில போய் இருக்க மாட்டேன் போ பாதாள அறையில நான் ஒரு மகா திருமகா மாபிஷைக்கு நான் தனியா போய் இருக்க மாட்டேன் தனியா இருந்தால் தன் சதுரத்துக்கு ஆமா சேதம் வரும் அதனால நான் ஒத்தையில போய் இருக்க மாட்டோம்னு மாவுதைக்கு சொல்லவும் சொன்ன போது அப்ப காளி பெரும்புலைய நானவன் ஆமையோ மாவுதைக்கு பாதுகாப்பாக அந்த 7-8 தோழிகளை தான் பெரும்புலைய மகளான எதக்கித்தான் பாதுகாப்பா வைக்க 7-8 தோழிகளை யாவல் பெண்ணா இருப்பாள் எதக்கிக்கு 18 தோழிமார்களை கூப்பிட்டு அடியே தோழி பெண்களா பெண்களா என் மகளான மாவிஜைக்கு எதக்கி கோட்டையில பிறந்தமவா ஆமா இந்த கோட்டையில பிறந்தமவேள மகள 8 நாள காவல் காவல் இருக்கணும் 8 நாள காவல்ல கண் முழிச்சுக்கிட்டு இருக்கணும் உறங்கிடக்கூடாது உறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்கம்மா பொலைய உறவாளிட்டு உங்களை வெட்டி தீர்த்துருவேன் பாத்துக்கோ அப்படின்னா சொன்னான் பொலைய அதானே ஆமா ஆமா அதனால தோழி பெண்களா என் மகளுக்கு ஆமா ஈ வந்து ஒட்டக்கூடாது போ எறும்பு கடிக்கப்படாதும்மா அதனால 8 நாள காவல் கடுங்காவலா இருக்கணும் இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அம்பு சீமாங்கள் அன்பளிப்பு தந்தவர்கள் எங்கே தாமர குலத்து வண்ணார்கள் இருந்திருக்கார்கள் 7 குடும்பத்தார்கள் இருந்த நேரத்தில் அன்னைக்கு காலமழை பேயாமல் சலுகை தொழில் செய்ய தண்ணி இல்லாமல் ஒரு காலத்தில் பஞ்சம் வந்தது ஐயா அந்த பஞ்சத்தில் சலுகை தொழில் பார்ப்பதற்காக இந்த 7 குடும்பத்தார்களும் நீர்வளம் எங்க இருக்குன்னு இருக்கு என்று 7 குடும்பத்தார் விசாரித்த காலத்தில் அப்ப நம்ம சலுகை தொழிலுக்கு ஆமா நீர்வளம் வேணும்னு சொன்னால் இந்த பாண்டிய நாட்டுல தண்ணி இல்லாம பஞ்சம் போச்சு அதனால நீர்வளம் பொங்குத நாடு சேர நாடுன்னா மலையாளம் ஐயா அதனால வடநாடு வந்து சோழ நாடு நம்ம இருக்கப்பட்ட நாடு பாண்டிய நாடு மலையாளம் சேர நாடு செழித்த நாடு அல்லவா செழித்த நாடுன்னா கொட்டாரக்கரையில ஆத்தி நிமிர வெள்ளம் போவ இந்த 7 குடும்பத்தார்களும்
அன்னைக்கு பஞ்ச கல்யாணி. பஞ்ச கல்யாணி பஞ்ச கல்யாணி பஞ்ச கல்யாணின்னா என்னென்ன? கழுத. கழுத கழுத. ஆமா ஏன் கழுத? வாகனம். அதை இப்ப அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா இப்ப சொல்லக்கூடாதுல்ல. யமுனா பஞ்ச கல்யாணியில பொதி ஏத்தி ஏத்தி அதானே என்னை பாரு யோகம் வரும். அப்பேற்பட்ட பஞ்ச கல்யாணியில 7 குடும்பத்தார்களும் 7 பஞ்ச கல்யாணி மேல ஆளுக்கு பொதி ஏத்தி ஆமா இந்த வானுவர் தெருவில் இருந்து கடையநல்லூர் கடந்து குறுக்கு பாதையாக சொங்கோட்டை கடந்து சொங்கோட்டையில இருந்து புளியரை கடந்து புளியரையில கடந்து எசவளவு போய் எசவளவுல இருந்து அப்படியே ஆரியங்காவு போய் ஆரியங்காவு கடந்து அந்த கொட்டாரக்கரைக்கு போய் கொட்டாரக்கரைக்கு போறாங்க. என்ன ஏழாத்து தண்ணி ஒரு ஆறா பால் ஆறா வருது. பால் ஆறா போடுது. அந்த பாலாத்து தண்ணிய கண்ட 7 குடும்பத்தார்களும் அப்பா 8 நாள் தங்கள் காடு போட வேணும். நம்ம கொண்டு வந்திருக்க அழுக்குகளை சலுகை பண்ணணும் என்று வானவர் தெருவை சேர்ந்த 7 குடும்பத்தார்கள் தான் அந்த கொட்டாரக்கரை ஆத்துல கொண்டு போன பொட்டன அழுக்குகளை எல்லாம் சலுகை செய்து 8 நாள் ஒரு வாரம் காத்திருந்து அப்படி தங்கியிருந்த காலத்தில் நம்ம நல்ல கறி வச்சு நல்ல சோறு பொங்கி சாப்பிட வேணும் என்று 7 குடும்பத்தார்கள் எங்க ஐயா கொட்டாரக்கரையில தெரிவியத்துல காவல் இருக்குது. எங்க 7 குடும்பத்தாருக்கு தெரியாது. தெரியாது 7 குடும்பத்தாருக்கு தெரியாமல் இந்த 7 குடும்பத்தார்களும் ஆமா அப்ப நினைக்காங்க. நினைக்கிறார்கள் இன்னைக்கு மீன் கறி வைக்கணும். கெண்ட மீன் கிழத்தி மீன் ஆறா மீன் ஐர மீன் கெண்ட கிழத்தி ஆறா ஐர ஆமா சிவாலி எதவா இருக்கும்டா. ஆமா பொத்தி மீன் என்று 7 குடும்பத்தாரோ ஆத்து நல்ல தண்ணீர மீன் பிடிக்கணும். மீன் கறி வைக்கணும். 7 குடும்பத்தாரோ ஆத்து நல்ல தண்ணிக்குள்ள மீனுக்கு கோப்பு வச்சு அந்த மீன் அதுதான் பிடிக்காத மீனுகளை பிடிக்கார அது நல்ல தண்ணிக்குள்ள ஆறா மீனும் ஐர மீனும் கெண்ட மீனும் கிழத்தி மீனும் பொத்தி மீனை பிடிச்சது ஒரு மீன்களை மீனைத்தான் ஆய்வாரம் மீனுங்களை ஆய்ந்தல்லோ மீன கழிவியல்லோ 7 குடும்பத்தாரும் மீனுங்கறி சாப்பிடணும் என்று சொல்லி எண்ணம் கொண்டு பிடிச்சதொரு மீனை எல்லாம் அழகாக கழுவியெல்லாம் பொடியெறிச்சு சோறு பொங்கி மீனுங்கறி வச்சல்லவோ 7 குடும்பத்தாரும் தேக்க நல்ல இலை போட்டு சோற வைக்கார அந்த மீன் குழம்ப ஊத்துதார மீன் குழம்ப ஊத்துதார ஆத்தி மீனும் கறி சமைச்சு ஆசையோட சாப்பிடணும் 7 குடும்பத்தாரும் சாப்பாட்டுக்கு முன்னால சம்மணத்தை போடுதார சாதத்தை அள்ளும் போது அந்த சாதமும் தான் காலியாச்சு. அள்ளும் போது காலியாச்சு. சாப்பிட முடியாமல் சாப்பாடு காலியாச்சு எண்ணுகிறார் குடும்பத்தாரும்.
என்னடா ஆசைக்கு மீன் கறி வச்சோம் வச்சமே ஆசைக்கு சோறு பொங்கணும் பொங்குனமே இந்த அந்த 7 குடும்பத்தார்களும் அந்த இலை போட்டு சாப்பிடறதுக்கு முன்ன இலையில இருந்த சாதத்தை மாயமா காங்கலிய இந்த சாதத்தை காங்கலன்னா யாரு சோதனை? அதான் இந்த ஐயா சோதனை தான். எங்க ஐயா கொட்டாரக்கரையில பகவதியா வாசல்ல தெக்குமேட்டு கலிங்கல்ல இருக்கவர் மீன் கறியும் சோறையும் கண்டார்ல. கண்டார் 7 குடும்பத்துக்காரர் முன்னால இருக்க சாதத்தை அப்படியே சட்டியோட அள்ளி ஆபூஜை போட்டுட்டாரு. ஆபூஜை போட்டாரு. இவங்களுக்கு சாப்பாடு இல்ல. இல்லையே ஆமா, வயரானா பஜியானா பஜி கடும் பஜி எம்னா துறையில நின்று முழுக்கும் சலுகை செய்த உடலு சலுகை செய்த அங்கத்துக்கு சாதம் இல்லாம தவிச்சு இருக்காங்க. 8 நாள் முடிந்த போது சலுகை செய்த வெள்ளை எல்லாம் பொட்டணமா கட்டிய பஞ்ச கல்யாணி முதுகுல ஏத்தி ஊருக்கு தங்கிளம்பும் போது ஐயாவன சுடலதானே பொங்கி வச்ச சுவாதத்தையும் மீனும் கறிய உண்டா மீனும் கறியவோ ஐயா சுடலை சாப்பிட்டுட்டாருல்லவா. இனி ஒண்ட வீட்டுக்கு கெண்டி தூக்கப்படாது உள்ளாங்கையில உப்பு வச்சவரை ஒளி தலைமுறைக்கு மறக்கப்படாது என்று அன்னைக்கு 7 குடும்பத்தார் வண்ணாறு கூட எங்க ஐயா கொட்டாரக்கரையில் இருந்து பின்தொடர்ந்து வந்தவர் தான் ஐயா. வண்ணாறு கூட எல்லாம் பின்தொடர்ந்து வந்தவர பேச்சு மவன் சுடலதானே கொட்டாரக்கரைய விட்டு 7 குடும்பத்தாரும் புதிய ஏத்தி கொண்டு ஆரியங்கதான் கடந்து எசவு வளவு விட்டு இந்த வண்ணார்கள் வார போது வண்ணாருக்கு காவலாக வந்தவரம் சுடலை கடந்து புளியர பாத கூடி கிழக்க முகம் வார போது பஞ்ச கலியாணியும் ஐயாவார் வண்ணார்களும் சொங்கோட்டை தன கடந்து பாடர் வழியாக வல்லத்துக்கு வருவாரா வல்லோ ஊர் கடந்து வண்ணார்கள் ஒன்று கூடி குற்றாலம் குளிக்கணுமே குற்றாலம் தீர்த்தமாடி நம்ம ஊருக்கு போகணுமே குடும்பத்தாரோ குற்றாலம் வருவார்களா பஞ்ச கல்யாணி வடக்கு வாதில் நிப்பாட்டிட்டு அப்படியா கழுதன்னு சொல்லணுமா? கழுத
அந்த கழுத வாகனத்தை வடக்கு வாசலிலே தேரடி பக்கத்தில் நிப்பாட்டிட்டு எங்க 7 குடும்பத்து வண்ணார்களும் அண்ணா அரிக்கரைக்கு வர போது மாயாண்டி சுடலையும் இந்த வண்ணார தொடருதார தொடர்ந்து வந்த மாயாண்டி அரிக்கர தண்ணியில வண்ணாறு கூட எல்லாம் தேச்சிமவன் சுடலையும் தான் குளிக்கார அரிக்கரையில் ஜானம் செய்து காலநாதரையும் அம்மனையும் 7 குடும்பத்தார்கள் கும்பிட்டு வணங்கி எல்லாம் சேர்வ முடிக்கும் போது மாயாண்டி சுடலையும் தான் வண்ணாறு கூட எல்லாம் கூட துயங்கா வடக்கு வாச சேர்வை செய்து வண்ணாருக்கு முன்னாலே தெய்வம் போல நின்று கொண்டு கழுத போதி ஏத்தி கொண்டு குற்றாலம் தனை கடந்து ஐயமார் வண்ணார்களோடு கழுத போதி பத்திக்கிட்டு இளஞ்சி பாதையாக வாரார் வண்ணார்களோ வண்ணாறு பின்னால மாயாண்டி மாசுடல இவரோட போன முன்னா நினைச்சத தருவாரென்று ஐயா சுடலையும் வண்ணாறு பின்னால கழுத பொதி கூட ஆகிட்டி விளக்கு விட்டு விளக்கு விட்டு கொடி குறிச்சி பாதையாக அல்ல வாரார்கள் வண்ணார்களும் வண்ணார்கள் வாரபோது மாயாண்டி மாசுடல வண்ணருக்கு காவலாக கச்ச வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்சு கலகலன்னு பேசுதார அதுல சன்ன சத்தம் போடுதார எங்க மாயாண்டி பேச்சி மவன் வண்ணாறு பின்னால உளச்சத்தம் போட்டு கொண்டு செவரம்பட்ட தனை கடந்து நைனாபுரம் பாத கூடி 7 ஊரு வண்ணாரோடு வாராரப்பா பேச்சி மவன் கடந்து சாமிபுரமு வாரார் 7 குடும்பத்தாரும் கழுத பத்தி கொண்டு மங்களவர வார போது மாயாண்டி பேச்சி மகன் ஆன போல அதறிக்கொண்டு ஆதாளி போட்டு வாரா
அண்ணனை கடந்து கடந்து அட்டக்குள வார போது வாரார்கள் வண்ணார்களும் கழுத பத்தி கொண்டு வீட்டுக்கு வார போது யாரு குடும்பத்தார் ஐயாவான மாயா ஆட்டி படைக்காரு ஆதாளி போடுதா வெள்ளைகளை இறக்குவாரா வெள்ளைகளை இறக்கி விட்டு வீட்டுக்குள்ள போகும்போது மண்டடியும் காய்ச்சலுந்தா ஏழை நல்ல குடும்பத்தாருக்கும் காய்ச்ச வெறி தாங்காமல் எங்குள்ளோரும் காய்ச்சலோடு அண்ணா இருக்கார்கள வண்ணார்களும் நாளையில சொல்லுகிறார் மாயா ஐயாவே வண்ணார்களா இங்க சலுகை செய்ய வந்தியல அந்த கொட்டாரக்கர ஆத்தில நீங்க மீனது பிடிச்சியல மீனுங்கறி வச்சியல நீங்க சாப்பிடுத வேளையில உங்க சாப்பாட்ட காலியாக்கி நான் சாப்பிட்டேன் மாயா உங்களுக்கு காவலாக உங்களுக்கு துணையா கொட்டாரக்கர சுடலதான் உங்களோடு வந்திருக்க சுடலையத்தான் தனியாக வணங்கணுமே தனி நிலையம் கொடுக்கணும் ஏழு குடும்பத்தார சுடலை அவர் கனவு சொன்னார் கனவு கேட்ட வண்ணாரெல்லாம் வானுவர் தெருவில கோட்டை கட்டி ஆண்ட காலம் ஐயாவான சுடலைக்கு தனி இடம் வைக்கா அண்ணாமலை நாதர் கோவில் சிவலங்காலுவாயா அப்பன் சொல்லுகிறார் மாயா இருக்கு இடம் தனி இடம் அது அக்ராபுரம் பக்கத்தில அது மேல கிராமம் இருக்கு கீழே கிராமம் இருக்கு அருவா போத்தி வாசலில கையருவா போத்தி ஐயா அந்த வாசலில கொலுவிருப்பேன் அங்க வந்து வணங்குங்களே மன்னாருக்கு முன்னாலே சுடலை அவர் சொன்னவோ ஏழு குடும்பத்தார் ஊரு கிளம்புதா கிளம்பி வந்த வண்ணார்களும் இந்த கையருவா போத்தி ஐய வாசலுக்கு வரப்போ அப்ப வண்ணார் மேல பயிர் எடுத்து வண்ணார் மேல சுடல கோமரம் அணிக்கார அப்படி கோமரங்கள் எடுக்கும் போது ஐயாவான மாயா அன்று ஒரு நாளையில மையானம் போவதற்கு
இருக்கு நல்ல வாசல் வழி அக்ராபுரம் வருவாரா ஐயமாரும் ஆட்சி மாறும் பெணம் கலந்த தெய்வம் பெணம் கலந்த தெய்வம் அண்ணா ஊரை விட்டு கிளம்புதார தெய்வந்தா சைவத்துக்கு ஆவாதுன்னு இந்த மேல கிராமத்தில ஐயமாரும் ஆச்சிமா எங்க சொடலைக்கு பயந்து போ இருக்குகிற காலத்தில இந்த தெய்வத்தை கிளப்பணுமே என்று சொல்லி ஐயமா மாரோட்ட மையிலதான் எங்க மாயாண்டிய கிளப்புதார சுடலைய கிளப்பும் போது இந்த மாயாண்டி சொல்லுதா மேல கிராமத்தில அந்த ஐயமார ஆச்சிமார இங்க இருக்க கூடாதுன்னு எங்க பேச்சு மாயா 8 நாள் வருவா அக்ராபுரம் தெருவில் தான் ஆதாளி போடுதார அண்ணா ஆச்சிமார கூப்பிடுதா ஆச்சிமார ஐயம்மா மாயாண்டிக்கு பயந்து குடிகிளம்பி போறா அப்ப குடிகிளம்பி போறப்போ இந்த 7 குடும்பத்தார் வண்ணார்களை கூப்பிட்டு எனக்கு முதல் வாச தெற்கு வாச அந்த அக்ராபுரத்து வழி வந்து மையானம் போவேன் அதனால் மையானம் வரக்கூடாது என்று அந்த கையர்வா போத்தி வாசல்ல காக்க ஒரு வாச போட்டாங்க போட்டார்கள் இந்த ஐயமார ஆட்சிமாருக்கு பயந்த சுடலையானவர் நான் இந்த இடம் எனக்கு காணாது அந்த மேல கிராமத்துக்கு மேக்க தாமர குளம்னு இருக்கிறது தாமர குளத்து தண்ணீரை தாமரப்பு மிதந்ததுனால தாமர குளம் அல்லவா அன்று ஒரு காலத்தில் ஒரு மக்களுக்கெல்லாம் தாகத்தை தண்ணி தீர்ப்பதற்கு இந்த தாமர குளத்து தண்ணி தான் ஒரு மக்களுக்கு அன்னைக்கு கொடுத்தது அதனால் தாமர குளத்தை அருகில கீழக்கர வாரத்தில் நான் திருச்செந்தூர் முக்கில தெக்க வாக்க இருக்க போறேன் இந்த சுடலைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பேரு என்னை வண்ணாரே சுடலை என்று வண்ணாரே மாடன் என்று மாடன் என்று பேர் கொடுத்தார் மாயா மாடன் என்று வண்ணாறு மாடன் என்றும் வண்ணாறு சுடலை என்றும் வண்ணாறு மாயாண்டி என்றும் தாமர குளத்து வண்ணார் சுடலை என்று எங்க அப்பன் 7 குடும்பத்தாருக்கு அன்னைக்கு வழக்கை கொடுத்தவர் தான் அன்னைக்கு 7 குடும்பம் இன்னைக்கு 700 கோடியாகி எங்க தாமர குளத்து மாடனாகவும் வண்ணார் சுடலையாகவும் இங்க வந்து கொலுவிருந்தார் அதுதான் வண்ணார் கோமரம் பாடும் பலமே பரிகளிக்க வேண்டும்.